எல்லாருக்கும் காஃபி போடணும். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நான் போட்டுமா? நீ போம்மா, போய் வேலையை பாரு. யாருக்குமே அடங்க மாட்டேன்னு தெரிஞ்சிட்டு இருந்தேன்ல, இவ கையால தான் அடி வாங்கி திருந்துவ போல இருக்கு. இது பாருங்க, என் வாயை கிண்டாதீங்க. அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். வேலையை பார்த்துட்டு பேசாம போங்க. சரியா தப்பாங்கிற பேச்செல்லாம் கிடையாது. இந்த வீட்ல நீ எந்த வேலையும் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதா? சாரி, தெரியாம பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. அணைச்சிட்டேன். இப்போ ஓகேவா? சரி, சமையலும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். அதான் ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க, ரூம்ல இருக்கேன். என்ன சுந்தரி, கொஞ்ச நேரம் உட்கார கூடாதா? எத்தனை பேர் இருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு. பரவாயில்ல சுந்தரி, வாங்க 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 உட்காருங்க. வாங்க, வா சந்திரா, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. சூர்யா எங்க? உள்ள ஜூஸ் கலந்துட்டு இருக்காமா? ஓ சரி, நான் அப்படின்னா சுந்தரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வேலையை பாரு. இல்லம்மா, இருக்கட்டும், நான் எடுத்துட்டு வந்துறேன். அக்கா, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வாங்க. இங்க ஜூஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இதோ ஊத்திட்டு இருக்கு. கொடுங்க, நான் கொடுக்குறேன். இதோ ஊத்தி தரேன். கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. எப்ப கிளம்பணும்? இதோ இப்ப கிளம்பிடலாம். வாப்பா. என்னம்மா மாப்பிள்ளை மட்டும் தனியா இருக்கா? பொண்ணுங்க அதை ஏன்பா கேக்குற? கல்யாணம் ஆகி வந்த அடுத்த நாளே இந்த வீட்டு ஓனர் ஆயிட்டால. என்னமோ 10 வருஷமா இங்க பழகின மாதிரி அவளே போய் எல்லா வேலையும் செய்யறா. என்ன பத்தி கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒண்ணும் சொல்லலம்மா. முதல்ல எல்லாரும் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்தாங்கண்ணா. Thank you. அம்மா, அவங்களுக்கு கூட. நீங்க எடுத்துக்கங்க. பாட்டிக்கு. அம்மா நீங்க எடுத்துக்கோங்க. ஷாமண்ணா, நல்லா குடிங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மாவும் நட்ராஜும் கூட என்ன இந்த அளவுக்கு விரட்டி வேலை ஆகணும்லம்மா. ஃப்ரெண்டா இருக்கிறதுனா சும்மா வானா? சரி, என்ன வேலைன்னு சொல்லு. மதியம் நீ வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போற மாதிரி ஒரு வேன் புடிச்சிட்டு வாங்க. ஏமா, அதான் நம்ம கார் இருக்கே. பரவாயில்லமா, இருக்கட்டும். ஏங்க, என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஷாமண்ண கிட்ட வேன் வாடகைக்கு பணம் கொடுங்க. போங்க. சுந்தரி, கொஞ்ச நேரம் இருந்து பேசலான்னு தான் தோணுது. ஆனா அதுக்கான நேரம் தான் இல்ல. வளகாப்புக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல லேட் பண்ணா திவ்யா சண்டைக்கு வந்துருவா போல இருக்கு. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். திவ்யாவுக்கு சீரெல்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதான் முறையா நகையெல்லாம் கொடுத்துடலான்னு வந்தேன். கவிதா, அந்த நகையெல்லாம் எடுமா. இந்தா சுந்தரி, வாங்கிக்க. என்ன சுந்தரி, ஏன் தயங்குற? இல்லங்க, இதெல்லாம் இதுக்கு வேண்டாம். எப்ப இருந்தாலும் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது தானே. உங்க பொண்ணுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறத நீங்க உங்க பொண்ணுகிட்டே கொடுத்துருங்க. சரிதான். இந்த திவ்யா வாங்கிக்கோ.
மா சாரிம்மா. அத்தை இது வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்ககிட்ட சண்டை போட்டு கூட வாங்கிடுவேன். அவங்க வாங்காதப்போ இது எனக்கு வேண்டாமா? பரவாயில்ல சுந்தரி, உன் வீட்டு வாசல்ல அடி எடுத்து வச்ச மறு நிமிஷமே என் பொண்ணுக்கு இவ்ளோ பக்குவம் வந்திருக்கு. இனிமே நான் திவ்யா பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா இப்பதான் அவளுக்கு இன்னும் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு இதை வாங்கிக்க. ஏன் இத்தனை வயசு அனுபவத்துல சீர் வேணும்னு கேட்டு அதனால நின்னு போன கல்யாணங்களை தான் பார்த்திருக்கேன். முதல்ல இப்பதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற மாமியாரையும் வச்சுக்கங்கன்னு சொல்ற சம்பந்தியையும் இப்பதான் பாக்குறேன். பரவாயில்ல சுந்தரி, வாங்கிக்க. இல்ல அத்தை, திவ்யாக்குன்னு அவங்க கொடுக்கறது எங்க போயிட்டு போகுது? அது அவங்க வீட்லயே இருக்கட்டும். இல்ல, இந்த வீட்ல இவ்ளோ நகைகளையும் பத்திரமா வச்சுக்க முடியுமா? அவங்க கிட்டயே இருக்கட்டும் அத்தை. திவ்யாக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ போய் வாங்கிட்டோம். ஏய், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? இதை விட லட்சம் மடங்கு மதிப்பான சொத்தையே உன்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதையே நீ பாத்துக்க போற? இதை நீ பாத்துக்க மாட்டியா? வாங்கிக்க. நீங்க கொடுங்கம்மா. வாங்கிக்க சுந்தரி, வாங்கிக்க. வாங்கிக்கம்மா. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுல்ல. இன்னும் ஷாமன் வரல பாருங்க. போய் என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. போங்க. ஃபோன் பண்ணி கேக்குறேன். மா, என்னம்மா? போய் அவகிட்ட பேசி சாப்பிட கூட்டுவாமா? அவ பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்குடி. இந்த மாதிரி அவ எப்பவுமே நடந்துகிட்டது இல்ல. அதான் அவகிட்ட பேசுறதுக்கே தயக்கமா இருக்கு. மா, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுமா. சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நான் போய் அவளை கூட்டு வரேன். போம்மா, போம்மா. அப்பா, நீங்களும் வாங்க. உட்கார் ராஜி, உட்காருமா. மா, சாப்பாடு போடு. சாப்பிடுமா. உப்பு டப்பாவை எடுத்துட்டு வா. உப்பு சரியா தாண்டி இருக்கு, சாப்பிடு. உப்பு டப்பாவை எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல. போம்மா, போய் எடுத்துட்டு வா. கொடு, நானே போட்டுக்கிறேன். ராஜி, ஏய், என்னடி இது? நீ முதல்ல கையை விடுறியா இல்லையா? அரைஞ்சடா பாரு. உனக்கே கோவம் வருது இல்ல? எனக்கு மட்டும் கோவம், வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே வரமாட்டேங்குது. இனிமேலாவது அதெல்லாம் எனக்கு வரணும்ல. அதான் உப்பு போட்டு சாப்பிட போறேன். இனிமே எனக்கு கல்யாணம்னு நான் வெக்கம் கட்டு போய் ஆசைப்படக்கூடாது பாரு. அதுக்குதான். ஐயோ, என்னடி இது? போடுற கீழே கைய கழுவு. எழுந்துரு,
எழுந்தடி. எந்திரி ராஜி. என் மகன் நிலைமைய பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க? அத சொல்லுங்க. என்ன பண்ண சொல்ற பர்வதம்? சுருக்கு கயிறு மென்னிய பிடிச்சு இருக்கிற மாதிரி மூளி பிதுங்கி போய் கிடக்குற. நம்ம மருமக சொல்லிச்சேன்னு நாமளும் போய் கேட்டோம். அதுக்கு நம்ம வீட்டு மேல இருக்கிற அக்கறையினாலதான் இதை செஞ்சிச்சு. அதுதான் உண்மை. அது சின்ன பொண்ணு, நமக்கு எங்க போச்சு அறிவு? என்னதான் மருமக சொல்லி இருந்தாலும் பொண்ணு பெத்த தகப்பனா நாள்ல சுந்தரி அம்மாட்ட நேரடியா போய் கேட்டிருக்கணும். இந்தா நம்ம மருமகளை இப்ப பாரு, நான் என்ன பண்ண முடியும்னு போயிடுச்சு. சரி, அதுவும் தான் என்ன பண்ண முடியும்? யாரையும் போய் குத்தமோ குறையோ சொல்றதுக்கு தகுதி நமக்கு கிடையவே கிடையாது. சுந்தரி அம்மா இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்குவாங்கன்னு நாம நினைச்சதே முட்டாள்தனம் இல்லையா? நித்யா சொன்னா ஏதோ உதவி ஒத்தாசிக்கு வந்து நிப்பாங்க. சம்பந்தம் பண்றதுக்கு முழு மனசோட ஒத்துப்பாங்களா? இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே யோசிக்காம விட்டுட்டோம். இப்ப மட்டும் யோசிச்சு என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இன்னும் நாம அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கும் போல. ராஜி எப்படி இருக்கா அத்தை? எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. நீயே போய் பாருமா. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரிங்க அத்தை, நான் இப்ப போயிட்டு அப்புறமா வரேன். என்னம்மா வந்த உடனே கிளம்புற? இல்ல, இந்த பக்கம் வந்து அப்படியே பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. நான் வரேன் அத்தை. வரேன் மாமா. வரேன் நீ. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் பார்த்தா தெரியலையா? ஆமா, ஒரு எழுத்து விடாம படிச்சு கலெக்டர் ஆக போறியாக்கும். அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு சொல்லி என் காசையெல்லாம் கரையாக்கிட்டியே. ஒரு வேலைக்கும் போகாம வீட்டுல உட்காந்து பேப்பர் படிக்கிறானா? பேப்பர் இந்த பேப்பர் படிச்சாதாம்மா வேலை எங்க இருக்குன்னு தெரியும். காரணத்தை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடு. அப்படியே உங்க அப்பா புத்திடா உனக்கு. வீட்டை விட்டு ஓடி போனாலும் போவீங்களா தவிர வேலைக்கு போக மாட்டீங்க. என்ன மட்டும் சொல்லு, இன்னைக்கு மதியோட வளகாப்பு ஞாபகம் இருக்கா இல்லையா? சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆகாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், கல்யாண வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு உடம்பெல்லாம் அப்படியே விட்டு போகுதுடா. ஒரே அசதியா படுத்து தூங்கிட்டேன். நேரம் போனதே தெரியல. சரி, நானும் போய் ரெடி ஆகுறேன், நீ ரெடி ஆகு. நிறுத்துங்க. Get down, yeah? எஸ் மை டார்லிங். Come, yeah. வாங்க வாங்க வாங்க. தரிசனம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லா முடிஞ்சு. சரி சரி, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, போங்க. வாட் a surprise. இவ்வளோ சீக்கிரம் காலையிலே குளிச்சிட்டு மங்களகரமா இருக்கீங்க.
சரி பிரசாதத்தை கொடு. பரவாயில்ல மாப்ள, இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க தான் காலையிலே குளிச்சிட்டீங்களே அத்தை, அப்புறம் என்ன? பரவாயில்ல மாப்ள, இருக்கட்டும் மாப்ள. என்னத்த நீங்க உங்களுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா டோக்கன்லாம் வாங்கி இத்தனை லட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். திருப்பதி லட்டுனா உங்களுக்கு எவ்வளவு ஆசைன்னு எங்களுக்கு தெரியாதா? அந்த நெய், வறுத்த முந்திரி, திராட்சை, அந்த டேஸ்ட் இருக்கே, அட 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 அட. இருக்கட்டும். மா, சாமி பிரசாதத்தை வேணாம்னு சொல்றது குளிக்காம லட்டு சாப்பிடுறத விட பெரிய பாவம். ஆமா, கடவுள் நம்மள படைச்சதே சாப்பிடறதுக்காக தானே. சாமி பிரசாதம் சாப்பிடலனா தெய்வ குத்தம் ஆயிரும். குடு. சோமி, இந்தடா, நீயும் கொஞ்சம் வாயில போட்டுக்கணும். இந்தா, ஆக்கட்டு. எல்லாரும் வந்துருவாங்க, சீக்கிரம் போய் குளிச்சு ரெடியா அங்க போங்க. கல்யாண வேலை வேற நேத்து பார்த்ததுல என் உடம்பெல்லாம் இத்து போச்சு. இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். கல்யாணமா? யாருக்கு? ஐயோ, அதெல்லாம் சொல்லி முடியுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுண்டி. இந்தா, இவன் வெட்டியா தான் இருக்கான், இவங்கிட்ட கேட்டுக்கோ. ஆமா, அவங்க ரொம்ப பிஸி, லட்டு சாப்பிடணும்ல. கல்யாணம் யாருக்குன்னு? நட்ராஜுக்கு. நட்ராஜுக்கா? நீ ஏன் அதிர்ச்சி ஆகுற? இல்ல, சும்மாதான். நேத்து அவசரமா நட்ராஜுக்கு முடிஞ்சிருச்சு. நேத்து சஞ்சய்க்கு தானே கல்யாணம்னு சொன்னாங்க. அந்த கல்யாணம் தான் நட்ராஜுக்கு நடந்துருச்சு. அப்ப சஞ்சயோட கல்யாணம்? சஞ்சய்க்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவனுக்கு எதுக்குன்னே கல்யாணம்? அதனாலதான் அந்த பொண்ணை நட்ராஜ் கட்டி வச்சிட்டாங்க. அப்ப நட்ராஜுக்கு பார்த்த பொண்ணு? நட்ராஜுக்கு தான் பொண்ணே பார்க்கலையே. ஐயோ, பொண்ணே பார்க்காம எப்படினே கல்யாணம்? நீ அற வாங்க போற. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, போதுமா? என்னது, சஞ்சய்க்கும் நட்ராஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, என்னென்ன உளற? இத பார், இப்ப நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சஞ்சய் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுத்தனம் நடத்தி அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட திட்டம் போட்டான். அந்த பொண்ணு போலீஸோட வந்து இவனை இழுத்துட்டு போயிட்டான். அதனால சஞ்சய்க்கு பார்த்த பொண்ணை நட்ராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. புரிஞ்சிருச்சா? அப்பா புரிஞ்சிச்சு. அப்பா ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. எப்படி இருக்க? போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் உன்னை விட்டு கொடுத்தேன். ஆமா. ஏன் தெரியுமா? நீ ஒரு கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக. ஆனா நீ இன்னைக்கு தெருவுல மண்ணெண்ண கேனோட. எல்லாம் விதி செஞ்ச சதி. குழந்தை பேர் என்ன? சித்ரா. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஏன்பா இளநீ எவ்வளோப்பா? 50 ரூபா. என்னப்பா பக்கத்து ஊர்ல 20 ரூபாய்க்கு தான்ப்பா விற்கிறாங்க, நீ என்ன 50 ரூபா சொல்ற? இல்லம்மா, இது இளம் இளநிமா, தண்ணி நிறைய இருக்கும். நான் போய் சொல்லி ஏமா உங்களை ஏமாத்தணும்?
நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். வேற வழி இல்லாம தான் இளநீ வித்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் 50 ரூபா கொடுத்து இந்த இளநீ வாங்க முடியுமா? மாமா போப்பா. வீட்ல ரொம்ப கஷ்டமாமா. மா ப்ளீஸ் மா நீங்களே பார்த்து கொடுங்கம்மா. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏன் இப்படி? தெரியல. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீயும் தான்.